எவ்வளோ அருமையாக இப்ப காலையில பசியார என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா பூரியும் முட்டானமும் செய்ய போறேன். அடுத்ததான் வந்து ஆச்சி பாயசம் மிக்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, ஆன்லைன்ல வாங்கியிருந்தோம். அதுல வந்து பாயசம் வைக்க போறேன். அடுத்து ஆல்ரெடி நம்ம வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிருக்கிறோம். இதுதான் ரொம்ப சிம்பிளான பசியார தான். அப்புறம் மதியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லஞ்ச் எதுவும் செய்யல, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்தி பிரியாணி வந்து நாங்க ஆர்டர் கொடுத்துருக்கோம் மதியானம் லஞ்சுக்கு. யாரையும் வந்து இன்வைட் பண்ணல, நாங்க மட்டும் தான், எங்க ஃபேமிலி மட்டும் தான். ஸோ எங்க 5 பேருக்கும் வந்து மந்தி பிரியாணி ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ போய் வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் மதியானம் லஞ்ச் வாங்கி சாப்பிட வேண்டியதான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய், வெல்கம் டு ரைஹானா கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரைஹானாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்க போறோம். பர்த்டே செலிப்ரேஷன் தானே அப்படின்னு சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மார்னிங் எல்லாருமே பசியாரணத்துக்கு அப்புறமா இப்போ எடுத்து யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து அடுத்து சமைக்கிற வேலை இல்லை இல்லையா, அதனால அடுத்து நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கட்டின ராக்கெட் அடுப்பு வந்து ஆன் பண்ணியாச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காலையிலேயே வெளியில் எடுத்து வச்சுட்டோம். ஃப்ரீசரில் இருக்கிற சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ மெயின் வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, தொழுகிறதுக்கு வந்து எல்லாருமே கிளம்பணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வெயில் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. அதனால சீக்கிரமாக இந்த வேலையை முடித்து எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து ஒருத்தராக குளிச்சுட்டு ரெடியாகணும் தொழுகிறதுக்கு. அதனாலே சீக்கிரமாக இந்த வேலையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அடுப்பு மேலே ஒரு கிரில் வச்சுட்டு இதில் வந்து 2 பீஸாக சிக்கனை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் வந்து இந்த மாதிரி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும் அப்படிங்கிறவங்க மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன். இப்போ சிக்கனை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி போட்டு பட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ஹாஜாவும் ரியாஸும் சேர்ந்து தான் ரெடி பண்ணாங்க. பட் வந்து ரியாஸ் தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு இதை வந்து ரெடி பண்ணார். ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தார் இந்த மாதிரி அடுப்பு வந்து கட்டியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. ஆமாம், நாங்கள் பூசலை இல்லை, சும்மா அப்படி கல்லில் கூட வச்சுக்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் சும்மா கல் தான் அடுக்கி வச்சுருக்கோம். 2 விறகு தான் வச்சுருக்கோம். அடுப்பு சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து 2 பீஸு சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரை பண்ணி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இன்னும் 2 பீஸ் இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதோட மொத்த விலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகணும், அவ்வளோதான். இந்த வீடியோ டிசம்பர் 3ஆம் தேதி ரைஹானாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. அதுதான் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்குறீங்க. மார்னிங் வந்து என்ன பசியார, மதியானம் லஞ்ச் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்த நைட்டு வந்து டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச பூரியோட மாவு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வச்சு பூரியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முட்டானமும் வந்து இருக்குது, அதை வச்சே வந்து நைட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பர்த்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மழையும் இல்லை, ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மழை இருந்துச்சு, யாரையும் வந்து இன்வைட் பண்ணலை. ஏன்னா மழை இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் வேணாம் இன்னைக்கு சிம்பிளாக இந்த வருஷம் வந்து முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு யாரையும் இன்வைட் பண்ணலை, நாங்கள் மட்டும்தான். ஸோ வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இப்போ எல்லாரும் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்ததாக ஹாஜா, ரியாஸ், ரைஹானா 3 பேரும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வந்து நம்ம வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், மந்தி பிரியாணி. அதை எடுக்கிறதுக்காக 3 பேரும் போயிருக்கிறாங்க. அவங்க வரங்காட்டிலும் நான் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஹாஜா, ரியாஸ், ரைஹானா 3 பேரும் மந்தி பிரியாணி வாங்கிட்டு வரதை நம்ம பார்க்கலாம். ரைஹானாவோட 7th பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ரெட் கலர் சுடிதார் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி போடாமல் அப்படியே புதுசாக வச்சுருந்தேன். இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறதுனால அதை காலையில் போட்டு விட்டேன். பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தேன். அடுத்து இன்றைக்கி வந்து நாங்கள் கேக் வெட்டுற ஐடியாவே இல்லை. ஆனால் ரைஹானா பார்த்தீங்கன்னா அவங்க அத்தாட்ட கேக் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்க அத்தாவோட கிஃப்டாக கேக் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து நாங்கள் வந்து சாப்பிட வேண்டியதுதான்.
சாப்பாடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. பட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்வமும் எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் பார்சல் வாங்கினதே கிடையாது. நாங்கள் இங்கே ஒரு 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கோம். காரைக்காலில் இருக்கிற ஒரு 2 ரெஸ்டாரண்ட் போயிட்டு மந்தி பிரியாணி சாப்பிட்ருக்கோம். நாங்கள் பார்சல் வாங்கினது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சாப்பாடு எவ்வளோ இருக்கும் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இருந்துச்சு. பட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சாப்பாடு நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நாங்கள் ஆஃப் ஆர்டர் பண்ணோம், இல்லைனா ஃபுல் ஆர்டர் பண்ணியிருப்போம். சிக்கன் பத்தாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வீட்லேயே சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். பட் சாப்பாடு இவ்வளோ கம்மியாக இருக்கும்ன்ட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், அதனால எங்களுக்கு இப்படி தோணி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பாடு, அதனால கூட கம்மியாக இருந்திருக்கலாம். எது எப்படியோ நாங்கள் 5 பேரும் ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் மதியானம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது ஈவினிங் ஒரு 4 o'clock மாதிரி பீச் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, அடுத்து நம்ம பீச்சில் மீட் பண்ணலாம். டாடா. லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து 4 மணிக்கெலாம் ஷார்ப்பாக பீச்சுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் நாத்தனார் பையன் பார்த்தீங்கன்னா மதியானமாக யதார்த்தமாக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ அவரையும் எங்களோட அழைச்சிக்கிட்டு இப்போ பீச்சுக்கு போகிறோம். என் ஹஸ்பண்ட் இவங்க 2 பேர்ட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேக் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பீச்சுக்கு வந்துருங்க, நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேக்கான பணம் பே பண்ணியாச்சு. பில் காமிச்சா போதும், அவங்க கேக் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இப்போ நாங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என் ஹஸ்பண்டோட தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வர வழியில் ரியாஸ்லேருந்து கால் வந்துச்சு. அவங்க வந்துட்டுருக்க பைக்கில் பெட்ரோல் இல்லையா, அதனால் பெட்ரோல் போட்டுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் முன்னாடி போயிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பெட்ரோல் போட்டுட்டு கேக் எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும், அதனால் நான் போயிட்டு கேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு வர சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேக் எடுக்க போயிட்டாங்க. என் வண்டியில் வந்ததுனால வந்துருக்கு. இப்போ நாங்கள் எல்லாரும் பீச்சுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அடுத்து ரைஹானா பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப வீட்லேயே இருக்கிறதுனால வெளியில் போயிட்டு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பீச்சுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அதுவும் 4 மணிக்கு நாங்கள் திரும்ப ஒரு 5-5:30க்கெலாம் கிளம்பிட்டோம், சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாரும் பூங்காக்குள்ள நிற்கும் போதே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க கேக் எடுத்துகிட்டு. அவங்க அத்தாவை பார்த்த உடனே ரைஹானா பாருங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அத்தா பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச்சு கிட்ட போயிட்டு அங்கே வச்சு கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானு. அதுக்காக தான் போயிட்டுருக்குறோம். நாங்கள் 4 மணிக்கெலாம் ஷார்ப்பாக கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு கேக் கட் பண்ண உடனே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி போனோம். அதே போலவே கேக் கட் பண்ண உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். வேறு எங்கேயுமே நாங்கள் நிற்கலை. ஏன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா சரியில்லை, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதுவும் நம்ம கடல் கிட்ட போகிறோம், ரைஹானாவை வேறு அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால உடனே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். அங்கே போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். தண்ணியில் நின்று விளாண்டுட்டு பசங்களாருக்கும் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போயிட்டு அங்கேருந்து வரத்துக்கே அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் கேக் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து நான் கேக் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து வாங்கின கேக் இதுதான். 7 அப்படியே களைஞ்சி போயிடுச்சு, நவந்துருச்சு. இந்த கேக் ரொம்ப டிஃப்ரெண்டான புது மாடல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களும் ரொம்ப நல்லா தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பட் என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக அதை எடுத்துகிட்டு வந்ததுனால லைட்டாக உங்களுக்கு சேக்காகி களைஞ்சிருச்சு. இதோட ரியல் பிக்சர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம், பேக் பண்ணி வச்சிட்டோம், வீட்டில் போய் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு.
ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கேக் வந்து கட் பண்ணலை. கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு கிளம்பியாச்சு. அடுத்ததான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஹாஜா, ரைஹானா, ரியாஸ் 3 பேரும் பாருங்கள் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக ஹாஜாட்டையும் ரியாஸ்ட்டையும் பொறுமையாக நடந்து வர சொன்னால் எப்படி நடந்து வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். நாங்கள் எல்லோரும் அங்கே ஜாலியாக விளாண்டுருக்கும் போது ஒரு சின்ன மீன் பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்கி வந்துருச்சு. அது அப்படியே துடிச்சிட்டே தரையில் இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து திரும்பவும் கடலுக்குள்ளே போட்டுட்டு அங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டு அப்போ வந்து ரைஹானா வந்து இங்கே கொஞ்சம் நேரம் விளாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் பீச்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம வீட்டில் வந்து பார்க்கலாம் கேக் வந்து கட் பண்ணுறத. வீட்டுக்கு வந்துட்டு தான் கட் பண்ணும். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். Happy birthday to you. Happy birthday Raihana. கை நடுக்குது பாத்து. Happy birthday உனக்கு. இதா விட்டீங்களா? ஓங்குத்தம். Action. பீச்சிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட வேலைக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. நீங்களே வந்து கேக்லாம் கட் பண்ணிவிடுங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்கள் 5 பேர் மட்டும்தான் கேக் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ரைஹானாவுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் ஊட்டி விட்டோம். ரைஹானா வந்து எங்கள் எல்லாருக்கும் ஊட்டி விட்டாங்க. இதில் வந்து எங்கள் நாத்தனார் பையனுக்கு வந்து ரைஹானா ஊட்டி விட்டாங்க. பட் வந்து வீடியோ வேணாம் மாமி அப்படின்னு அவர் சொன்னதுனால அவர் வந்து நான் வீடியோவில் காட்டல. மற்றபடி அவர் எங்கள் கூட இருந்துட்டு ரைஹானா வந்து ஃபுல்லாக கிண்டல் அடிச்சுட்டே இருந்தார். அவரோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் நல்லா கேட்கும். இப்போ நாங்கள் வந்து கேக்லாம் கட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட நெய்பர்ஸ்க்கு வந்து கேக்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொடுத்து விடுறதுக்காக. கண்ண முடிக்கோ. 1 2 3 ரெண்டு. அடுத்து ஹாஜா, ரியாஸ் 2 பேரும் அவங்களோட கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து நான் ஒரு சின்ன கிஃப்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண வீடியோ நம்ம சேனலில் செப்பரேட்டாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா எண்டு கார்டில் அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் ரைஹானாவுக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட். நான் வந்து இதுவும் அப்புறம் ட்ரெஸ் இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தது. இது வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க. அவ்வளோதான், நான் கிஃப்ட் கொடுக்கறதோட பர்த்டே வீடியோ வந்து முடியுது. அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தது. இப்போ நாங்கள் வந்து பராட்டா சால்னா, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் பர்த்டே அன்னைக்கு நைட்டு டின்னருக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு நைட்டு வந்து பூரி மாவும் முட்டை குருமாவும் இருந்ததுனால வேஸ்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இந்த பிளானை அப்படியே ஒத்தி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் பூரியே வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரியாஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த பராட்டா வேலை எல்லாத்தையுமே அவரே பார்த்துக்கிட்டாரு. சிக்கன் ஃப்ரை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாசலில் வச்சுட்டு அவங்க வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. நான் வந்து இதில் பராட்டா சால்னாவும் சிக்கன் கிரேவியும் செஞ்சேன். எங்கள் கூட வந்து ஹாஜா வந்து ஹெல்ப் பண்ணார். அவ்வளோதான், இன்றைக்கி சூப்பரான ஒரு டின்னர் வந்து சாப்பிட போகிறோம். எங்களை விட எங்கள் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து இதை நாங்கள் செஞ்சோம். நைட் டைமில் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா சூடான தண்ணி குடித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கும் நல்லா ரிலாக்ஸான ஃபீலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக செரிமானமும் ஆகும். அதனால சுடுதண்ணியும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து இப்போ டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பசங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் செஞ்சோம். பசங்களோட ஆசையை, அதாவது சின்ன சின்ன ஆசைகளை வந்து நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.